துணை முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டுள்ள அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கோபாலபுரத்தில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சாலமன். துணை முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டிருக்கூடிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்திவிட்டு தற்போது எங்கு செல்ல இருக்கிறார்? அவருடைய திட்ட பணிகள் என்ன? தமிழகத்தின் 3வது துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் இன்று மாலை பொறுப்பேற்க உள்ள நிலையில அவர் பல்வேறு இடங்களுக்கு சென்று மரியாதை மற்றும் ஆசி பெற்று வருகிறார். அந்த வகையில இன்று காலை பல்வேறு இடங்களுக்கு சென்று வருகிறார். குறிப்பாக கலைஞர் மற்றும் அண்ணா நினைவிடம், அதனை தொடர்ச்சியாக பெரியார் திடலுக்கு சென்று பெரியார் நினைவிடத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதன் பின்பாக கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மறைந்த பேராசிரியர் அன்பழகன் வீட்டிற்கு சென்று ஆசை பெற்று வந்தார். இந்த நிலையில தற்போது கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் முதல்வர் கலைஞர் வீட்டிற்கு சென்று தற்போது அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தக்கூடிய பணியில தற்போது உதயநிதி ஸ்டாலின் ஈடுபட்டு வருகிறார். அது மட்டுமின்றி மலர் தூவி மரியாதை செலுத்த பின்பு அவர் அவரது பாட்டி தயாளு அம்மாளுவிடம் ஆசி பெற்று துணை முதல்வராக ஆகும் நிலையில ஆசி பெறவும் இருப்பதாக கூறப்படுகிறது. அதன் பின்பாக சிஐடி இல்லத்திற்கு சென்று அங்கு ஆசி பெற இருப்பதாகவும் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக தொடர்ச்சியாக இவர் பல்வேறு இடங்களுக்கு சென்று அவர் மரியாதை செலுத்தி வருகிறார். இன்று தற்போது இங்க இருக்கக்கூடிய அந்த கோபாலபுரம் இல்லத்திற்கு வரும்போது மேலதாளம் முழங்க அவருக்கு பலத்த வரவேற்பு, அதாவது பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் அவர் துணை முதல்வராக ஆகும் நிலையில அவருக்கு பலத்த வரவேற்பானது அளிக்கப்பட்டது. அவருடன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் அமைப்பு செயலாளர் RS பாரதி, MP கனிமொழி சோமு உள்ளிட்டோர் அவருடன் இருந்தனர். இதன் பின்பாக சிஐடி நகர் மற்றும் அண்ணா அறிவாலயத்திற்கு உதயநிதி ஸ்டாலின் செல்ல இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.